ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 10 இன்ட்ரெஸ்டிங்கான டெய்லி யூசேஜ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக எல்லா சென்டென்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? ஞாயிற்றுக்கிழமை கூட அவன் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவான். ஞாயிற்றுக்கிழமை கூட அவன் சீக்கிரமாகவே எழுந்துடுவான். ஸோ அந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஈவன் ஆன் சண்டேஸ் ஹீ வேக்ஸ் அப் ஏர்லி. ஈவன் ஆன் சண்டேஸ் ஹீ வேக்ஸ் அப் ஏர்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற செகண்ட் சென்டென்ஸ் என்னென்னா, லீவ் அன்னைக்கு கூட என்ன நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஸோ அந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, ஈவன் ஆன் அ டே ஆஃப் யூ டோன்ட் லெட் மீ ரெஸ்ட் இன் பீஸ். ஈவன் ஆன் அ டே ஆஃப் யூ டோன்ட் லெட் மீ ரெஸ்ட் இன் பீஸ். ஓகே, நம்ம பார்க்க போகிற தேர்ட் சென்டென்ஸ் என்னென்னா, அந்த டீச்சர் அந்த பையனை ரொம்ப கடுமையாக கண்டிச்சாங்க. த டீச்சர் அந்த பையனை கடுமையாக கண்டிச்சாங்க. த டீச்சர் ரெப்ரிமெண்டட் ஹிம். த டீச்சர் ரெப்ரிமெண்டட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். இதில் ரெப்ரிமெண்டட் அப்படின்னா கண்டிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபோர்த் சென்டென்ஸ் என்னென்னா, அவன் மேலே கொஞ்சம் கருணை காட்டு, இல்லை அவன் மேலே கொஞ்சம் பாவம் காட்டு, அவன் கொஞ்சம் பாவம் பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஹாவ் சம் மர்சி ஆன் ஹிம். ஹாவ் சம் மர்சி ஆன் ஹிம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபிஃப்த்து சென்டென்ஸ் என்னென்னா, என்ன ஒரு வெக்கங்கெட்ட செயல். யாராச்சும் ரொம்ப மோசமான தப்பு தான் பண்ணிட்டான்னா நம்ம சொல்லுவோம், இது என்ன ஒரு வெக்கங்கெட்ட செயல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்னா, வாட் அ ஷேம்லெஸ் பிஹேவியர். வாட் அ ஷேம்லெஸ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிக்ஸ்த் சென்டென்ஸ் என்னென்னா, இன்றைக்கி என்ன கிழமைன்னு கேட்குறத எப்படி கேட்கலாம். அதாவது இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி என்ன கிழமை. வாட் டே இஸ் இட் டுடே. வாட் டே இஸ் இட் டுடே. யூனிஃபார்மை போடு, யூனிஃபார்மை போடு. இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா, புட் ஆன் யுவர் யூனிஃபார்ம். புட் ஆன் யுவர் யூனிஃபார்ம். ஸ்கூலுக்கு இன்னும் கிளம்பலையா, அதாவது ஸ்கூலுக்கு கிளம்பலையா, என்ன பண்ணிகிட்ருக்க. ஸ்கூலுக்கு கிளம்பலையா, ஸ்கூலுக்கு கிளம்பலையா. ஆரண்ட் யூ ரெடி ஃபார் ஸ்கூல். ஆரண்ட் யூ ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்னு கேட்கலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, உடனே அவளுக்கு கால் பண்ணு. இப்போவே உடனே அவளுக்கு கால் பண்ணு. கால் ஹர் ரைட் அவே. கால் ஹர் ரைட் அவே. ஸோ நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் சென்டென்ஸ், அதாவது 10th சென்டென்ஸ் என்னென்னா, அவள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. அவள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. ஷீ இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங். ஷீ இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம பார்க்க வேண்டிய எல்லா சென்டென்ஸுமே சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக அந்த சென்டென்ஸ்லாம் உங்கள் டேட்டோட லைஃப்பில் யூஸ் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.